தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அதிவேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக தனித்து பயணித்த மற்றும் சிறு சிறு குழப்பங்களில் இருந்த கட்சிகள் எல்லாம் இப்போது தேர்தலுக்கு 2 மாதங்களே உள்ள நிலையில் தங்களின் இறுதி முடிவை எடுக்க தொடங்கிவிட்டன. குறிப்பாக பல மாதங்களாக டேக் ஆஃப் ஆகாமல் இழுபறியில் இருந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது அசுர வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. இந்த கூட்டணியின் மிக முக்கியமான மைல்கல்லாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்று அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. இந்த அதிரடி நகர்வு தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியின் ஒற்றை தலைமையை கைப்பற்றிய அவர் அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறார். 2026 தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டுமே அவரது தலைமை அங்கீகரிக்கப்படும் என்ற சூழல் நிலவுகிறது. திமுக கூட்டணி காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் என ஒரு அசுர பலத்துடன் இருப்பதை உணர்ந்த எடப்பாடி பழைய கசப்புகளை மறந்து பாஜகவுடன் மீண்டும் கைகோர்த்துள்ளார். கூட்டணி இல்லாமல் திமுகவை வீழ்த்துவது கடினம் என்ற யதார்த்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டதன் விளைவே இன்றைய இந்த மெகா கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணைந்திருப்பதை அன்புமணி ராமதாசும் எடப்பாடி பழனிசாமியும் இன்று உறுதிப்படுத்தியுள்ளனர். இது அந்த அணிக்கு மிகப்பெரிய பலத்தை தந்துள்ளது. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் வன்னியர் சமூக வாக்குகள் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளன. பாமகவின் வருகை அந்த பகுதிகளில் திமுகவுக்கு கடும் போட்டியை தரும். பாமகவில் தந்தை ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக பேசப்பட்டாலும் கட்சியின் பெரும்பாலான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அன்புமணி பின்னால் அணிவகுத்துள்ளனர். இது அதிமுகவுக்கு பெரும் நம்பிக்கையை தந்துள்ளது. மேற்கு மாவட்டங்களான கோவை, கரூர், ஈரோடு, நாமக்கல் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியான கவுண்டர் சமூக வாக்குகள் வலுவாக உள்ளன. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் வலுவாக இருக்கும் அதிமுகவுடன் தற்போது பாஜகவின் வாக்கு வங்கியும் பாமக தொண்டர்களின் உழைப்பும் சேரும்போது அந்த மண்டலத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கூண்டோடு அறுவடை செய்ய முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுகிறார். அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைந்ததோடு எடப்பாடி நின்றுவிடவில்லை. இந்த அணியை இன்னும் பிரம்மாண்டமாக்க அவர் திட்டமிட்டுள்ளார். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவுடன் தீவிர பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. தேமுதிக உள்ளே வரும் பட்சத்தில் நடுநிலை வாக்குகளும் விஜயகாந்தின் தீவிர விசுவாசிகளின் வாக்குகளும் இந்த கூட்டணிக்கு வந்து சேரும். டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் மற்றும் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளது. இது தென் மாவட்டங்களில் உள்ள தலித் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை பெற்றுத்தரும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிமுக பலவீனமாக இருப்பதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி அங்கு பலமாக இருக்கும் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரையும் கூட்டணியில் இணைக்க திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே பாஜகவுடன் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இணக்கமாக இருப்பதால் அவர்களை அதிமுகவோடு ஒரு புள்ளியில் இணைக்கும் பணியை பாஜக மேலிடம் கவனித்து வருகிறது. முக்குலத்தோர் சமூக வாக்குகளை மீண்டும் அதிமுக பக்கம் திருப்புவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். இவர்கள் அனைவரும் இணையும் பட்சத்தில் தமிழகத்தின் தெற்கே திமுகவுக்கு பெரிய முட்டுக்கட்டை ஏற்படும். கூட்டணி தர்மம் காங்கிரசுக்கு மட்டும்தானா என்று காங்கிரஸ் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் வேளையில் மறுபுறம் அதிமுக தனது மெகா கூட்டணியை தயார் செய்துவிட்டது. விஜயின் தாவேக தனித்து போட்டியிடும் சூழலில் ஆளும் கட்சியான திமுகவுக்கு எதிராக இந்த மெகா கூட்டணி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் தற்போதைய எதிர்பார்ப்பு. தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க துடிக்கும் எடப்பாடி பழனிசாமியும் தமிழகத்தில் காலூன்ற துடிக்கும் பாஜகவும் தனது செல்வாக்கை நிலைநிறுத்த விரும்பும் பாமகவும் சேர்ந்து உருவாக்கியுள்ள இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.